நூலகம் இல்லாத ஒரு வீடு கல்லறைக்கு ஒப்பானது. நான் 100,000 தலைமுறைகளுக்கு சொல்கிறேன், கல்வி ஒன்றினாலே தான் ஒரு சமூகத்தை உயர்த்த முடியும். கல்வி ஒன்றினாலே தான் உயர்த்த முடியும். இந்தியாவினுடைய பெரும்பான்மை மாநிலங்கள் ஒப்பிடுகிற போது மிக உயர்ந்த இடத்தில் தமிழகம் இருப்பதற்கு காரணமே தமிழகத்தின் கல்வி வளர்ந்தது, கற்போர் எண்ணிக்கை உயர்ந்தது. அதை பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கி வைத்தாரா இல்லையா? கட்டணமில்லாத பள்ளிக்கூடங்களை யார் திறந்தது? காமராஜர் தான். அலை அலையாக நண்பர்களே, அலை அலையாக ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள், ஆதிவாசிகள், பழங்குடிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு திரண்டு வந்தார்களா இல்லையா? இந்த தலைமுறையில் 45 வயது 50 வயது கடந்த அவ்வளவு பேரும் அந்த கல்விதானே படித்தோம். உண்டா இல்லையா சொல்லுங்கள்? நாங்க என்ன பெரிய இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சோம்? நாங்க என்ன கிளாஸுக்கு ஒரு யூனிஃபார்மா போட்டோம்? இல்லையே. 8ஆம் வகுப்புக்கு ஒரு யூனிஃபார்ம், 9ஆம் வகுப்புக்கு ஒரு யூனிஃபார்ம். 1960களில் 70களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே சீருடை தெரியுமா உங்களுக்கு? காக்கி டவுசரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் காக்கி சட்டையும் வெள்ளை சட்டையும் போட்டதால் நான் ஏழை, நீ பணக்காரன், நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்ற உணர்வு இல்லாமல் குழந்தைகளுக்குள் சமத்துவ உணர்வை உண்டாக்கிய ஒரு தலைமுறை கல்வியை தந்தார்களா இல்லையா? நாங்கள் பணியாற்றுகிற தமிழ் சினிமாவில் பள்ளிக்கூடத்தில் உருவாகிய நட்பை மையமாக வைத்து, 2 நண்பர்களுக்கு இடையில இருக்கிற நட்பை மையமாக வைத்து தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட கதைகள் மட்டும் 100 கணக்கில் நண்பர்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகள். கட்டணமில்லாத பள்ளிக்கூடங்களை திறந்தும் குழந்தைகள் வரவில்லை. கட்டணம் இல்லாத போதும் ஏன் குழந்தைகள் வரவில்லை என்று முதலமைச்சர் ஆய்வு செய்த போது ஒரு ஏழை விவசாயி சொன்னான், உங்களை நம்பி நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா என் பிள்ளைக்கு யார் சோறு போடுவாங்க? சாதாரணமாக முதலமைச்சரை நேரில் பார்த்து கேட்ட கேள்வி அது. பணம் கட்ட வேணாம்னு தெரியும்ல, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம ஏன் உன் கூட மாடு மேய்க்கிறதுக்கு வச்சிருக்கேங்க என்று கேட்டார். கேட்டவரை பார்த்து அவன் கேட்டான், நான் ஏன் கூட கூட்டிட்டு போனேன்னா எங்க ஆண்ட சோறு கொடுப்பாரு, என் பிள்ளை சாப்பிடும், பள்ளிக்கூடத்துக்கு போன என் பிள்ளை என்ன சாப்பிடும்னு கேட்டான். திரும்பி வந்து அன்றைக்கு துவங்கினார் மதிய உணவு திட்டத்தை. நண்பர்களே, 1,50,00,000 ரூபாய் மடிப்பிச்சை ஏந்தி தன் நீண்ட கதர் சட்டையை உயர்த்தி 100க்கும் மேற்பட்ட கல்வி சீராய்வு கூட்டங்களை நடத்தி குழந்தைகளுக்கு சோறு போடணும், காசு கொடுங்க, குழந்தைகளுக்கு சோறு போடணும், காசு கொடுங்க என்று 150 கோடி ரூபாயை வசூல் செய்து மதிய உணவு போட்டதன் விளைவாக இன்னொரு தலைமுறை கூட்டம் வந்தது. அந்த சோறு சாப்பிட்டவர்கள். அதில் எங்களுக்கு பெருமிதமும் கம்பீரமும் செருக்கும் உண்டு. ஒரு தலைமுறை வளர்ந்தது. அதனால் நான் அதற்கு பிறகு கூட கேட்டிருக்கிறேன், என் பேச்சை தொடர்ந்து கேட்டவர்களுக்கு தெரியும், மதிய உணவு திட்டம் சத்துணவாக மாறியதா? ஒரு முட்டை போட்டார்கள், பிறகு அது 2 முட்டையானது. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நாகராஜ், சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது, யார் 1 முட்டை போட்டது, யார் 2 முட்டை போட்டது என்று. ஆமா, நான் அப்போது கூட்டங்களில் சொன்னேன், முட்டை கோழிதான் போடுகிறது என்று. ஆமா, இன்னொன்னும் சொன்னேன், நீங்கள் போட்டால் அது கூமுட்டையாக இருக்கும் என்று சொன்னேன். ஆனால் அப்போது ஒரு கேள்வி கேட்டேன், மதிய உணவு போடுகிறீர்கள், முட்டை போடுகிறீர்கள், மகிழ்ச்சி, ஆனால் குழந்தைகளுக்கு காலையில் பசிக்காது என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று நான் கேட்டிருக்கிறேன். அந்த கேள்வியை தமிழ்நாட்டில் 100,000 கலையரவுகளில் கேட்டவன் நான். இன்றைக்கு தமிழக அரசு காலை உணவு தருகிறது என்றால் எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் அல்ல, எந்த ஆதாயத்திற்காகவும் அல்ல. யாசிப்பது மேலும் தரித்திரத்தை உண்டாக்கும் என்று திடமாக நம்புகிறவன் நான். யாசிப்பது மேலும் தரித்திரத்தை உண்டாக்கும் என்று திடமாக நம்புகிறவன் நான். நான் எதையும் என் வாழ்நாளில் யாசித்ததில்லை. ஆனால் நேர்மையாக சொல்கிறேன், காலை உணவு போட்டதற்காக நான் தமிழக அரசை கொண்டாடுவேன்,
ஏன் தெரியுமா? இப்பவும் சொல்லுகிறேன், எதையும் எதிர்பார்த்து அல்ல, அரசியல் காரணங்களுக்காக அல்ல, பசித்து வருகிற குழந்தையின் பசி தீரும் பாருங்கள். அந்த குழந்தையாக இருந்து சொல்கிறேன், நான் அரசாங்கத்தை வாழ்த்துகிறேன். ஒரு குழந்தையின் பசி உங்களுக்கு தெரியுமா? பசி என்றால் என்னவென்று தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இரவு 10 மணிக்கு அல்லது 8:30 மணிக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு போனால் உணவு தயாராக இருக்கும் என்று உத்தரவாதம் இருக்கிற நிலையில் ஏற்படுகிற பசிக்கு பெயர் பசி இல்லை. அது இரவு நீங்கள் சாப்பிட போகிற உணவுக்கான தேடல். உத்தரவாதமே இல்லாத போது ஒரு பசி வரும் பாருங்கள். அதுவும் நீ சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு தனி மனிதனுக்கு பசி வரும் பாருங்கள். அதனாலே தான் பாரதி கொண்டாடப்படுகிறான். வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும் என்று பாடியது மட்டும் பாரதியின் சிறப்பில்லை. அடுத்த வரி பாரதி பாடினான் பாருங்கள், தனி ஒருவனுக்கு உணவென்னையில். என்ன பொருள்? இந்த 100,000 முறை கேட்டிருப்பீர்கள் இந்த வரியை. யார் தனி ஒருவன்? மனைவி இல்லாத, தாய் இல்லாத, தகப்பன் இல்லாத, நண்பன் இல்லாத, உறவு இல்லாத, யாரும் இல்லாத தனி ஒருவன். அவன் பசிக்கு உணவு தர வேண்டும். இலக்கியத்தின் நோக்கம் அதுதான். இலக்கியத்தின் நோக்கம் அதுதான். பசிப்பிணி நீக்குவதுதான். கற்றவன் தனக்கான உணவை தானே தேடிக்கொள்வான். தேடிக்கொள்வானா இல்லையா? கல்வி என்ன கொடுக்கும் என்று கேட்கிறீர்கள். கல்வி என்ன கொடுக்கும்? கல்வி பிறர் வீட்டு வாசலில் போய் நிற்காத கம்பீரத்தை கொடுக்கும். கொடுக்குமா இல்லையா? கஞ்சிக்கும் உணைக்கும் உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்திற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்காத கம்பீரத்தை கல்வி மட்டும்தானே கொடுக்கும். நான் சொல்கிறேன், வாசிக்காத மனிதன் சிறகு இல்லாத பறவை. வாசிக்காத மனிதன் சிறகு இல்லாத பறவை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களால் பறக்க முடியாது. நீங்கள் வாழ்வதாக கூட அது பொருள் இல்லை. நீங்கள் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். ஒரு 19 வயசு பையன் அந்த காலத்தில் எழுதினான், ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? வாழ்ந்தவர்கள் தானே சாக முடியும். வாழாதவர்கள் எப்படி சாக முடியும்? யார் வாழ்கிறவர்கள்? வாசிக்கிறவர்கள் வாழ்கிறவர்கள். வாசிப்பின் வழியாக அறிவை பெறுகிறவர்கள் வாழ்கிறவர்கள். அறிவின் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? திருக்குறளை மட்டும் இல்லை. என்னை ஒரு நண்பர் கேட்டார், ஒரு தமிழாசிரியர் கேட்டார், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கிடைவதாம் என்ற குறளுக்கு புது பொருள் சொல்கிறாயே, பரிமேலழகர் சொன்னதை விடவும், நத்தரும் தாமரும் மனக்குறளை சொன்னதை விடவும் நான் சொல்வது சரி என்று சொல்வதற்கு உனக்கு யார் உரிமை தந்தது என்று கேட்டார். கேட்பார்கள் தானே. புதிதாக சிந்தித்தால் நம்ம ஊரில் விடுவானா? நான் அவருக்கு திரும்ப சொன்னேன், ஏற்கனவே யாராவது சொல்லி இருந்தாலும் அது சரியானதா தவறானதா என்று ஆய்ந்து, அது சரியானது இல்லை என்றால் எது சரியானதோ அதை தேடி பார் என்கிற உரிமையை எனக்கு கொடுத்தது வள்ளுவன். எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றால் பரிமேலழகர் சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, அட வள்ளுவனே சொன்னால் என்ன, நானே சொன்னாலும் அதான் சிறப்பு. வள்ளுவன் சிறப்பு. நானே சொன்னாலும் அது மெய்ப்பொருளா என்று காண்பதுதான் அறிவு.